விஜயோட ரோலை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், ஒரு வில்லன் ரோல் மாதிரி தான் அவரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா போக போக பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் எஃபெக்டோட வந்து அவர் பண்ணுவாரு. அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஒண்ணு இருக்குது. அந்த பவர் மூலியமா கொலை நடந்த இடத்துல போய் நிக்கிறாரு. நின்றவனையே அவருக்கு அனலைஸ் பண்றாரு. இந்த கொலைகாரன் ரைட் சைட்ல போயிருப்பான், லெஃப்ட் சைட்ல போயிருப்பான், இந்த பக்கம் போயிருப்பான், இந்த சூப்பர் மார்க்கெட்டை கிராஸ் பண்ணியிருப்பான், இந்த வீட்டு போயிருப்பான். அந்த வீடு போகும்போது அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராஸ், அதாவது கிறிஸ்டியன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்றாரு. சொன்னோன்னா என்னடா விளையாடுறீங்களா, இப்படி ஒரு பவர் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாதி ஆளுகளை குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிற ஒரே ஒருத்தர் இருந்தா போதும், சென்னை சிட்டியை வந்து எல்லா கிரைமே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடா ரீலா கதை விடுறீங்கன்னு சொல்லும் போது அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அண்ணன் கேட்பாரு. என்ன கேட்பாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு மட்டும் எப்படி ஒரு சக்தி வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இது டாக்டர்கிட்ட, சைக்காலஜி டாக்டர்கிட்ட இல்ல இங்க பாருங்க சொல்லிட்டு லேப்டாப்பை திருப்பி நம்மளுக்கு வைக்கிறாங்க. அமெரிக்காவில் 1967 வந்து ஒருத்தர் இருந்திருக்கா. ஸ்காட்லாந்து போலீஸ்க்கே வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுட்டு, ஸ்காட்லாந்து போலீஸ்க்கே ஹெல்ப் பண்ணி அவன் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாரு. அந்த ஆளுடைய பேரு எல்லாமே நம்மளை காமிக்கிறாங்க. காமிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்ணாங்கன்னா, இந்த நேச்சுரல் பவர் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து அவருக்கு 1967 கிடைச்சு அவர் வந்து குற்றவாளி எப்படி பிடிக்கிறதுக்கு பெரிதும் உறுதுணையா இருந்ததுனால வந்து அவருக்கு பெரிய அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்டரை சொல்றதுனால நம்ம வந்து கூகுளை பூரா நம்புறவங்க தானே. சரி, கூகுள்லேயே இந்த மேட்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஏன்டா அமெரிக்கால ஒரு அறிவாளி இருக்கும் போது எங்க தமிழ்நாட்டில் ஒரு அறிவாளி இருக்க மாட்டானா? இந்த மாதிரி ஒரே ஒரு மூலையில எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான்டா அந்த மாதிரி சக்தி உள்ளவன், அவன் வெளியில வரமாட்டான் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிடுறோம். இந்த லாஜிக் மிஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தோதா அவங்க இதுக்கும் மேல ஒரு படி மேல போய் சித்தர்களும் அவங்க எழுதின வரிகளும் எல்லா விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இந்த பையனுக்கு இதனாலதான் சூப்பர் நேச்சுரல் பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பின்னிட்டான்னு சொல்ல முடியும்.